ஆல் செட். உங்களுக்கு எல்லாம் நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்பீங்க. எப்படி இந்த வாட்டி நல்ல ஒரு ரீசன் தான் சொல்ல போகிறேன். பட் எக்ஸாம்ஸ் ஆர் ஓவர். பட் எங்களுக்கு ரொம்ப நாள் லீவ் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. 2 நாள் நல்லா இருக்குல்ல. அது அவங்க கிளாஸ் ஆரம்பிக்கணும் சார் நிறைய இருக்குனால நம்மளுக்கு ஐயோ ஆமாம் ரெக்கார்டிங் சார் ஆமாம் ரெக்கார்டிங். இப்போ வந்துட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா we gonna react some தொடங்கும் போதே நல்லா இருக்கு வாய். we gonna react some new trailers. ஆமாம் நியூ ஆர்டர். இன்றைக்கி நம்ம ட்ரைலர்ஸ் ரியாக்ட் பண்ண போகிறோம். புதுசாக அப்கமிங் இப்படி தான் சொல்லுவோம். அப்கமிங் நியூ தமிழ் ஃபிலிம் ரியாக்டிங் அப்கமிங் ஆர்டர். அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, அது போதும். ஸோ வி கோனா ரியாக்ட் நவ். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வித் லியோ. பயந்துட்டேன். டைம் வேறு இப்போ 4:46 ஆச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது என்ன டைமில் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் ஒருத்தராச்சும் பண்ணுங்கப்பா. இப்போது லியோ பார்க்கலாம். லியோ வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு வந்திருந்தாலும் நான் ரியாக்ட் பண்ணுறேன். சாரி ஆடு இதே ஒரு நிமிஷம். ஆட இந்த ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட்டு விக்ரமோட ஒரு ப்ரோமோவே இருந்துச்சு. ஆனால் இந்த ப்ரோமோ எவ்வளோ நல்லா இருக்கும் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் ஃபீல். ஸோ நல்லாயிருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் என்னென்னா எப்படியும் இந்த இதில் வர கிளிப்ஸ் ஒன்றுமே நம்ம படத்தில் எதிர்பார்க்கறதுல வராது. அது ஃபுல்லாக தனியாக கட் பண்ணி சும்மா ஒரு ப்ரோமோ பட் நல்லாயிருக்கும். ஈகிள் தான் ஞாபகம். அப்போ இது எல்சிவா இந்த மாதிரி நாளே போடல. ஐம் சாரி பட் நேற்று மீம் பார்த்தேன். இந்த மிஸ்கின் அவரோட ஃபைட்டு நம்ம முடிஞ்சது ஒரு பிக் போட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு இங்கே எல்சியூன்னு சொல்லிட்டு இவங்க நிற்கிற பொசிஷனோட இதை போட்டிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் டயர்டு. ஸ்வாட் ஹிஸ்ட்ரி டிவி பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் சரியான அடிக்ட் ஹிஸ்ட்ரி டிவிக்கு. இப்போ இல்லை ஃபஸ்ட்டு அதில் ஃபோர்ஜின் ஃபயர் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஃபோர்ஜின் ஃபயர்னால் கத்தி அவங்களே செய்வாங்க. செஞ்சுட்டு அதோட மெத்தடு அப்புறம் ஃபோர்ஜ் பண்ணுறது அதெல்லாம் காமிப்பாங்க. நான் எனக்கு பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வருது. பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவலாக இருக்கு. பேஸ் சாக்லேட் லைக் பண்றாரு அவரு. இப்போ கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் ஞாபகம். டிஃபன் பாக்ஸில் இருந்து ஊறுகாவை இப்படி எடுத்து பிளடி ஸ்வீட்னா அப்போத்துலேருந்து கண்டிப்பாக இந்த இதை ரியாக்ட் பண்ணி அவனுண்டான ஒரு இதுதான் அவன் அன்றைக்கி காமிச்சிருக்கான். ஐ மீன் மை ஃப்ரெண்ட். பிளடி ஸ்வீட் லியோ பிளடி ஸ்வீட். தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா. இப்போ இன்னும் ஞாபகம். ஃபோர்ஜின் பேர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோர்ஜ் பண்ணி முடித்தோன்னா அந்த ஸ்டீல் செம்ம ஹார்ட் ஆகிடும். ஆனால் சாக்லேட்டில் பண்ணால் என்ன சம்பவம் அது தெரில. பட் இப்படி போட்டது ஐ திங்க் ஸோ அந்த ஸ்டீலோட டியூரபிலிட்டி இல்லாட்டி உடையாமல் இருக்கிறத ஒரு
கேப்பபிலிட்டி ரொம்ப காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ ஆர்ம்ஸ் பா, written and directed by Lokesh Kanagaraj. எப்போ ரிலீஸு? 1910 நவம்பரா? சாரி அக்டோபரா? ஐயோ ஒழுங்காக படிச்சிருந்தா பண்ணிடலாம். சாரி. So we should wait up to 19/10/2020. நெட்ஃப்ளிக்ஸ் தான் டிஜிட்டல் பார்ட்னர் வாங்கியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும். வந்தோன்னு நம்ம பண்ணிடுவோம் தான். நெக்ஸ்ட் ட்ரைலர் we gonna go with I think so. நம்ம ஜிகர்தண்டா ஆடு. ஜிகர்தண்டா இதுக்கு முன்னாடி ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிற மாதிரி, பட் இல்லை இது கிளாசிக் வைப்ல தான் இருக்க போகுது. கிளாசிக் கவுபாய் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அந்த பிஜிஎம் எல்லாம் பார்த்து எனக்கு அப்படி தான் தோணுது. யாருக்கு அவரு இதுலயும் கத்தி நம்ம பண்றாரு போல. ஓ டான்ல இருக்கிற அவர் பேர் என்ன? ஐயோ மறந்துச்சே, சாரி பட் மறந்துட்டேன். ஓ ராகவா லாரன்ஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது இந்த ட்ரைலர் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துட்டேன். பட் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது உங்களுக்கு இது ராகவா லாரன்ஸ்னே புரியாது. யார் யாரெல்லாம் ரீப்ரசன்ட் பண்ணுறாங்க போல இவர். ஓ டெரிபிள் லுக்கில் இருக்காப்புல. இந்த சீன் செமையா இருப்பாரு. ஐ என்ஜாய்டு. நிறைய வாட்டி பார்த்தேன். பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த ஸ்டைல் அந்த நடந்து வர்றதுக்கு அப்படி இருக்கும். M500 ஃப்ரீ ஃபயர் எல்லாரும் தெரியும். ஓ எதை ரெப்ரஸ் பண்ண நல்லா இருக்குடா பாய். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் இங்கே போலீஸ் ஒரு நிமிஷம் போலீஸ் அப்புறம் இந்த குதிரையிலெல்லாம் நிறைய சோல்ஜர்ஸ் வராங்க. அப்புறம் ஆதிவாசி மாதிரி கொஞ்சம் பேர் அது சரியாக தெரில. பட் இந்த சைட் வித் கேஸ் இதில் பொலிட்டீஷியன் நினைக்கிறேன். வெள்ளை கலராக இருக்காங்க, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. தப்புனா மன்னிச்சுக்காங்க. எஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து வர இந்த படம் கான்செப்ட் தெரியல. பட் யாரெல்லாம் இருக்காது படம். இன்னும் கண்ணெல்லாம் வீசிட்டாப்புல. ஸ்பெஷல் ஆயுதம் மாட்டுக்கிறாப்புலப்பா. சாரி இந்த ட்ரைலருக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தாலும்
Chigurdanda. Karthik Subraj. அவரோட படமா? நெக்ஸ்ட் தசரா. தசரா இது அடைந்த இது இந்த படத்தோட பாட்டு எல்லாம் கேட்டுருப்பீங்க எனக்கு ஸோ பட் நான் பார்க்கணும் வேணாம் நான் பார்த்தேன் அதே தலைவீங்க. இந்த லுக்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எப்படி தோணுன்னா லைக் புஷ்பா அந்த புஷ்பா இல்லாட்ட காந்தாரம் மாதிரி இருக்காது நினைக்கிறீங்க. ஸோ புஷ்பா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது நீ இது வரைக்கும் பார்க்கல, பாட்டு மட்டும் கேட்டிருக்கேன் இந்த படத்தோட. கீர்த்தி சுரேஷ் அப்ப சொன்ன மாதிரி அந்த லத்தியை கொண்டாய ஒரு அடி பட்டாலும் செத்துருவேன். ரெண்டாவது அடிக்கு சுடுகாடுதான். ஓ ஷைன் டாம் சாக்கோ. I didn't expect from this. தப்பு செஞ்சுட்டு மறந்து போறது தப்பு. நான் உள்ளேயும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வெளியே இருக்கணும்னா எனக்கு அந்த வேலை வேண்டாம். இப்ப கத்திய வர கையில எடுத்துக்க. இது எங்க கொண்டு உடனே யோசியா? பத்து தலை இருக்கிறவன ஒத்த தலை இருக்கிறவங்க கிட்ட நாய் மாதிரி அடிபட்டு செத்தான். புராணத்தை முந்தின பழப்படம் நம்மளது. ஒவ்வொருத்தனுக்கும் இடுப்புக்கு கீழே ஏதோ ஒரு கட் அறுத்துருவேன். என்னாலும் சரி பார்த்துக்கலாம். இவங்க பயங்கரமாக அடிக்கிறாங்க. சாரி இதில் நம்ம நிறைய எமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ மீன் லவ் எல்லாம் இருக்கும். இப்படி சொல்கிறியா நான் நீயோட அந்த படம் எடுத்தான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லை. பட் எனக்கு நான் கெஸ் பண்ண சொல்கிறேன். அவ்வளோ ஒரு நிமிஷம் இது ரெக்கார்டாக ஹர்ஷா ரெக்கார்டில் அப்பாடி ரெக்கார்டிங்கில் தான் ரெக்கார்டிங்கில் தான் இருக்கு. என்னடா பாதி வீடியோ முடிச்சோன்னே இவன் மூஞ்சி வருதுன்னு பார்க்காதீங்க. ரெண்டு ஒரே மூஞ்சி தானே. ஜஸ்ட் டோன்ட் மைண்ட். பாதி வீடியோ வரை எடிட் பண்ணிட்டேன். பட் நான் வந்துட்டு பாதி வரை எடிட் பண்ணி முடிச்சோன்னே தான் பார்த்தேன். 16.35 செகண்ட்ஸ் வரை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ளே ஆக மாட்டேங்குது. ப்ளே மீன்ஸ் ப்ளேனா நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எப்படி எடிட் பண்ணியிருந்தேன்னா தனியாக அந்த மைக்கில் தனியாக தான் அந்த ஆடியோ கேப்சர் பண்ணியிருந்தேன். வீடியோ தனியாக வரும். ஸோ வீடியோ ஆடியோ தனியாக இருக்கிறனால ஆடியோ மட்டும்தான் ப்ளே ஆகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படியே ஸ்டக் ஆகி லைக் கரப்டட் வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து நான் வந்துட்டு அடுத்த ரியாக்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் see நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ. அவ்வளோதான். ஓகே பை. ஓகே பை.